ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம குரு வக்ர நிலை அடையும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்ற போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா ஒரு சுப கிரகம், கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜ கிரகமாக கருதப்படுபவர் ஜோதிட ரீதியாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரம்னா என்னன்னா பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். இப்ப இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல அந்த வக்ரகதி அடைகிறார். அந்த மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்திலிருந்து அவர் ஒவ்வொரு பாதமாக பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த வக்ர நிலை. எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் வக்ரகதியிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இப்படி இயல்பு நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் அந்த டயத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் மிருகஷீரிடம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி 4 பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார். இதுதான் குரு பகவானின் வக்ரகதி அடைகின்ற ஒரு நிலைமை. இந்த மாதங்கள் எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள், கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ர நிலையிலேயே இருக்கிறார். தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். முக்கியமா நம்ம இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குரு பகவான் சுப கிரகம், அவர் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாபத்தன்மையை பெறுகிறார். பாபத்தன்மை பெறும்போது கெடு பலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த 40 நாட்கள். இப்படி இந்த கெடு பலன்களும் சுப பலன்களும் சேர்ந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. சில பேருக்கு, சில ராசி என்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவர் கெடு பலனாக மாறும் போது அது சுப பலன்களை கொடுக்கும். அவர் நல்ல ஒரு நிலையில இருக்கும் போது சுப பலன்கள் கெடு பலன்களாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாதங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் இருக்க போது. இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும், சுய ஜாதகத்துல குரு வக்ரகதியாவே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்களை, சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு வக்ர நிலை இருக்க போகுது. அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்களும் அந்த ஜோதிட ரீதியாக குரு வக்ர நிலை அடையும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். 12ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறாருனாலே அவர் லாபஸ்தானத்தை இயக்கக்கூடிய ஒரு குரு பகவானாக தான் இருக்க போறார் இந்த 4 மாத காலகட்டத்திற்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் இடமான கர்மஸ்தானாதிபதியும் கூட, களத்திரஸ்தானாதிபதி, அடுத்து கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இப்போ மே மாதத்துல இருந்து உங்களுக்கு விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. இந்த அக்டோபர்ல இருந்து விரயஸ்தானத்திலேயே வக்ரகதி அடைகிறார். இது ஒரு சுப நிகழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய திறமை எங்க அங்கீகரிக்கப்படல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 4 மாதங்கள் உங்களுடைய திறமை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எங்க இருந்தாலும் சரி, தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கமிஷன் தொழில், கன்சல்டிங் உத்தியோகம், அடுத்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் தொழில், இந்த மாதிரியான ஒரு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்க தொழிலுக்கு ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு, சில பேர் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா வேலையில மிகப்பெரிய ஒரு மன வருத்தங்களையும் மிகப்பெரிய நெருக்கடிகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த 2
வருஷமா நான் ரொம்ப வேலையில வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருந்து எனக்கு ஒரு மென்டல் டென்ஷன் அதிகமா இருக்கு, இதனால நான் சுயமா தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 4 மாதம் பிப்ரவரி வரைக்கும் அந்த குரு பகவான் வக்ரகதியிலேயே இருக்கிறாரு. அடுத்த ஒரு மே மாதத்துல உங்களுக்கு அவர் மே மாதம் வரைக்கும் இயல்பு நிலையில இருக்கிறார். அந்த இயல்பு நிலைக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே பெயர்ச்சி ஆகிறதுனால சுயமாக தொழில் தொடங்குபவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா தொழில் தொடங்கக்கூடிய அந்த கிரகம் அந்த வக்ரகதி அடையும் போதுதான் ஒரு சிறப்பான ஒரு எண்ணங்களோடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் வேலையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வேலையில இருக்கக்கூடிய வருமானமும் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 4 மாத காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா தொழில் தொடங்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்துக்கள் சுயமாக வாங்குறது, அதாவது சொத்துக்கள் வாங்குறதுல போன ஒரு 2 வருஷமா சொத்து வாங்கணும்னு நினைச்சு நிறைய ஒரு விரய செலவுகளை அதுல சந்திச்சிட்டு இருக்கிறீங்க மிதுன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதுல உங்களுக்கு ஒரு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா விரயஸ்தானத்துல அந்த குரு விரயஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்துல குரு வக்ரம் அடையும் போது அது சுப விரயமாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 4 மாத காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் குரு வக்ரகதி அடைய போறார். இந்த மிதுன ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, நிறைய அசிங்கங்கள் சந்திச்சிருப்பீங்க. உறவினர்கள் மத்தியில கணவன் மனைவி கிட்ட பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் கிட்ட ஒரு பெரிய ஈகோ ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு உறவினர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல மற்றவர்கள் சொல்ல அப்படியே கேட்டு நீங்க என்ன வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் உங்களுடைய மனநிலையும் இருக்கும். யாராவது ஒருத்தர் இவங்களை பத்தி இதை தப்பா சொல்லிட்டாங்கன்னா உடனே நீங்க அதை நம்பி அவங்க மேல ஒரு கரடு முரடான ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமா இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த உறவினர்கள் மத்தியில் நிறைய அவமானங்களை, சில பேர் கடன்கள்னால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா தொழிலுக்காக நீங்க உறவினர்கள்கிட்டயே கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடன்னால இன்னைக்கு அவங்க எப்படி பேசுவாங்க, நீ உனக்கு தொழில் செய்ய தெரிஞ்சா செய்ய, இல்லாட்டி கடனை திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. உங்களுடைய திறமையை அந்த ஒரு உதாசீனப்படுத்தும் அளவிற்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் மத்தியில் பெரிய ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரகதி. உங்களுடைய திறமை வெளியில வரப்போது, நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரம் பாத்தீங்கன்னா இந்த 4 மாதம் தான். நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய கலைகளை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. டெய்லரிங், அடுத்து பாட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா கலைகள், அதாவது ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா திறமையும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கும். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக தன்னுடைய திறமைகளை மறைத்து கொண்டு வெளிக்காட்ட முடியாதவாறு தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பீங்க. இவர்கள் எல்லோருமே உங்களுடைய நான் சொல்றதுனால நீங்க செய்யறது கிடையாது. நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க, நம்ம இந்த மாதத்துல ஏதாவது ஒண்ணு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதை இப்போ நடக்கக்கூடிய, அதாவது நிதர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. சின்ன சின்ன ஒரு திறமைகளா இருக்கக்கூடிய சில பேர் பாத்தீங்கன்னா டிராயிங் நல்லா வரைவீங்க. ஆனா அந்த டிராயிங்க்கு உண்டான அந்த அங்கீகாரம்
அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும், உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடைக்க போகுது. சில டீச்சிங் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, பொதுவான நபர்களுக்கும், மிதுன ராசியில இருக்கக்கூடிய பொதுவான நபர்களுக்கும் இந்த டீச்சிங் உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ், அதாவது வெளிநாட்டு ஆஃபர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்து இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து உங்களுக்கு டிமாண்ட் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த குரு வக்ர நிலை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பின்தங்கிய நிலையில இருந்தீங்களோ, எந்த நாள் வரைக்கும் ஒரு வருமானத்துல பின்தங்கிய நிலையில இருந்தீங்கன்னா அந்த வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திறமை ரீதியாக பின்தங்கிய நிலையில இருந்தீங்கன்னா அந்த திறமை வெளியில வந்து அதற்குண்டான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் பார்த்தோம்னா மிருகசீரிடம், திருவாதிரை, அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் ரிஷப ராசியில தான் அவர் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறார் குரு பகவான். மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும், அடுத்த தொழில் சம்பந்தமான சொத்துக்கள் வாங்குவதற்கு சில பேர் பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் லீஸ்லயோ ரெண்ட்லயோ நீங்க உங்களுடைய தொழிலை நடத்திட்டு இருக்கக்கூடிய நேரமா இருக்கும். இந்த குரு வக்ர நிலை பாத்தீங்கன்னா சொந்தமாக இடங்கள் வாங்கி அங்க தொழிலை செய்யறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்குதோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா தான் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஏன்னா குரு வக்ரமா இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு பாத்தீங்கன்னா எப்படி போராடினாலும் அடுத்து வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. அதுலயும் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சொந்தமாக இடங்கள் வாங்கி தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்லயே அந்த தொழில்களை அமைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிலை அடையும் போது இந்த காலகட்டம் வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தமான தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டத்துல ஆபரணங்கள், அதாவது நகைகள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நகை தொழில்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் முதலீடு செய்வதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டம். அப்படியே நகையினுடைய அளவு, அதாவது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ஆகிட்டே வரும். அதனால அந்த முதலீடு செய்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு அபாரமான ஒரு வளர்ச்சி. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சில புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மருத்துவ சம்பந்தமான சில குறைபாடுகள் வரைவதற்கோ, அடுத்து மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கு கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும். சரியான ஒரு மருத்துவ ஆலோசனைன்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்காது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால மருத்துவ ஆலோசனைகளை சரியாக நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய வியாதி நிவர்த்தின்றது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சரியான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு சுயமாக ஜாதகம் எழுதணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.